ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஆர்டி டிவி சர்வீஸில் ரெண்டாவது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ரெண்டாவது பாகத்தோட வீடியோ வந்து பார்க்கலாம். நெக் போர்டை பற்றி பார்த்துருவோமா? நெக் போர்டில் 2 ஒயர் வரும். ஒன்று ஃபோக்கஸ், இன்னொன்று ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. 2 ஒயர் இருக்குது. அது வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஓடிலேருந்து வரும். பார்த்துக்கங்க, நெக் போர்டில் ஃபோக்கஸ்க்கான லைனும் ஸ்க்ரீனுக்கான லைனும் இதுலேருந்து வரும். ஃபோக்கஸ் லைன் இந்த பின்லேயும் ஸ்க்ரீன் லைன் இந்த பின்லேயும் இருக்கும். இதில் சரியாக காண்டாக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சால்டரிங் பண்ணியிருக்காங்க. ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அதுக்கான டிரைவர் டிரான்சிஸ்டர் இது வந்து டிரைவ் சர்க்கியூட். இது கனெக்டரு ஒன்று ஃபோக்கஸ்க்கும் ஒன்றும் ஸ்க்ரீனுக்கும் இருக்கும். அதுக்கான கனெக்டர்ஸ் இது. நம்ம மதர் மெயின் போர்ட்லேருந்து வரக்கூடிய கண்ட்ரோல் ஒயர் ஜாயின் பண்ணுற டெர்மினல் இங்கே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. இப்போ நெக் போர்டு ஓகேங்களா? நெக் போர்டில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். அடுத்து வந்து மெயின் போர்டு. மெயின் போர்டில் ஆடியோ செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆடியோ செக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் ஆடியோ செக்ஷன் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்களா, அது வந்து இந்த வெள்ளைக்கோடு போட்டு பிரிச்சுருப்பாங்க. எல்லா டிவிலையுமே ப்ரைமரி பவர் சப்ளை செக்ஷனை இந்த மாதிரி கோடு போட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹை வோல்டேஜ் ஆகுது. ஆக்சுவலாக இங்கேயுமே ஹை வோல்டேஜ் ஆகுது. இந்த ஹை வோல்டேஜ் ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணும்போது 1.5% வந்து அதிகப்படுத்தி காட்டும். இப்போ 230 வோல்ட் வரும்போது இங்கே 330 வருது, சரிங்களா? அது அதிகமாகவே வருது. 330 வோல்ட் டிசி இதில் வரும். நம்ம போட்டிருக்கிறதும் பார்த்திங்கன்னா 450 வோல்ட்டு கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க, 450 வோல்ட்டு கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் நமக்கு அதிகமாக வரும், பார்த்துக்கலாம், சரிங்களா? இது வந்து பிரைமரி செக்ஷன். இது ஹெச்அவுட்டு, எல்ஓடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சுவிட்சிங் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர் ஹெச்அவுட் டிரான்சிஸ்டர். இது வெர்டிகல் ஐசி. இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஐசி, ஏவி கனெக்டரு, இது ஆர்எஃப் டியூனரு. இதோட எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெயின் ப்ராசஸர் எங்கடா இருக்குன்னா இங்கே பாருங்க, தெரியும், இதுதான் மெயின் ப்ராசஸர். 64 பின் கொண்ட மெயின் ப்ராசஸர் இதுதான். இதில் 64 பின் இருக்கும். மெயின் ப்ராசஸர் இதுதான். இந்த ப்ராசஸருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெமரி ஐசி வச்சுருப்பாங்க. இதுதான் மெமரி ஐசி. இந்த போர்டோட மெமரி ஐசி இதுதான். கிறிஸ்டல் ஆஸ்கிலேட்டரு இங்கே பாருங்கள், இது ஒரு ஆஸ்கிலேட்டரு, சில்வர் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஆஸ்கிலேட்டரு. இங்கே நம்ம பிரைமரி லைனையும் செகண்டரி லைனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ஃப்ரீக்வன்சியில் இந்த இத்தனை தடவை துடிச்சா போதும், இவ்வளோ வோல்டேஜ் வந்துடுது, அதுக்கு மேலே நீங்கள் துடிச்சிங்கன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எதிரானா இந்த ஆப்டோ கப்ளர், சரிங்களா? இந்த ஆப்டோ கப்ளர் லைன் எங்கேருந்து போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டென்ஷியல் மீட்டரில் இருந்தால் கண்ட்ரோல் போகும். இதை நம்ம திருக இந்த அவுட்புட்டில் வோல்டேஜ் மாறும். இதை பொறுத்து இந்த வோல்டேஜ் மாறும். இந்த கண்ட்ரோலர் வழியாக, இந்த ஆப்டோ கப்ளர் வழியாக இதோட சுவிட்சிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், சரிங்களா? ஏன்னா இதுக்கு தனியாக நம்ம கண்ட்ரோலிங் ஐசி எதுவும் கிடையாது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், கண்ட்ரோலிங் ஐசி எதுவும் கிடையாது. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஆப்டோ கப்ளர் வழி தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த டிராப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்ஷன். இதுக்கு இப்போ இருக்கிற செக்ஷனை மட்டும் பார்த்துருப்பீங்க. பிரைமரி செக்ஷன், இது செகண்டரி செக்ஷன். செகண்டரி செக்ஷனில் ஹெச்அவுட் செக்ஷன் ஒன்று இருக்குது. ஹெச்அவுட்னா ஹாரிசான்டல் லைனுக்கு வரக்கூடியது ஹெச்அவுட் செக்ஷன் இருக்குது. அதில் எல்ஓடி ஃபங்க்ஷன் இருக்குது. இதுலேயே நமக்கு ஏபிஎல் லைன் ஒன்று இருக்குது. ஹீட்டருக்கு வரக்கூடிய இங்கே இருக்குது பார்த்தீங்களா எலமெண்ட், இதில் ஹீட்டர்னு ஒன்று இருக்கும். அது நம்ம குண்டு பல்ப் எரியிற மாதிரி எரியும், ஃபிலமெண்ட் லைனு. அதுக்கும் இந்த இதுலேருந்து தான் வரும். அது போக ஆர்ஜிபிக்கு லைனும் இங்கேருந்து வரும். அது டிரைவ் பண்ணக்கூடிய லைன் மட்டும் இங்கே ஒரு 3 ரெசிஸ்டர் இருக்கும். இந்த ப்ராசஸர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு 3 ரெசிஸ்டர் இருக்குது. அது ஆர்ஜிபிக்கு உள்ளது. அந்த லைன் வழியாக கண்ட்ரோல் ஆகி வரும். அது கூட தனியாக இன்னொரு 8 வோல்ட்டும் வரும். அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். அடுத்தடுத்து ஃபால்ட் அட்டன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கா, இது வெர்டிகல் லைனு. இது செகண்டரி லைனோட பவர் சப்ளை கெப்பாசிட்டர்ஸ். இந்த கெப்பாசிட்டி ஒவ்வொரு ஃபால்ட் வரும்போதும் ஒவ்வொன்றும் ஒரு விதமான ஃபால்ட்டு நமக்கு டிவியில் கொண்டு வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸோட கெப்பாசிட்டி நம்ம மாற்றணும், சரிங்களா? இதிலிருந்து இந்தாண்ட வரும். இங்கே இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஸ்டாண்ட் பை ரிலீஸுக்கு மெயினான டிரான்சிஸ்டர்ஸ். இதெல்லாம் பிரச்சனை இருந்தால் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகாது. எல்லா டிவிலையுமே இருக்கும். ஸ்டாண்ட் பைக்கு இங்கேயும் இருக்கும் பாருங்கள், இதுவும் ஸ்டாண்ட் பை ஃபால்ட் வரும்.
இங்கே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ செக்ஷன், வீடியோ ஆடியோ நம்ம இன்புட்டாக கொடுக்குற செக்ஷன் இது. இதிலிருந்து ப்ராசஸர் போகும், அதை கண்ட்ரோல் பண்ணுற மெமரிஸ் இது. வீடியோ செக்ஷன், வெர்டிக்கல் லைனு, ஹாரிசான்டல் லைனு, செகண்டரி வோல்டேஜ் செக்ஷன், பிரைமரி வோல்டேஜ் செக்ஷன், ஆடியோ செக்ஷன், இது இன்புட் கீவேர்ட்ஸ். அதெல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக இங்கே ப்ராசஸருக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஃபியூச்சரில் பார்க்கலாம். கன்ஃபார்மாக உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடுவீங்க. இந்த சிஆர்டி டிவி சர்வீஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் நாலேஜ் நல்லாவே கெயின் பண்ண முடியும். ஓரளவுக்குல நல்லாவே கெயின் பண்ணலாம். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டிவியை சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் ஃபீல்டில் உட்காந்து வேலை செய்ய இன்னும் நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.